வெல்கம் டு டே 10 சேலஞ்ச். ஸோ 9 டேஸ் சேலஞ்சை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க. ஸோ என்னோட பாராட்டுக்கள். ஸோ இன்னைக்கு டே 10ல் ஒரு புது சேலஞ்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ என்ன சேலஞ்சுன்றதை பார்க்கலாம். ஸோ நேற்று டே 9ல் பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் டீயை பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தோம். லாஸ்ட் 9 டேஸில் வந்து என்னெல்லாம் பார்த்தோம்? தூக்கம் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இஎம்எஃப் டீடாக்ஸ் நைட்டு வந்து ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்குன்னு பார்த்துருக்கோம். சன் பேதிங், சன் கேசிங், மினி ஃபாஸ்ட்டு, வாட்டரு, டீடாக்ஸ் டீ, இப்படி பல விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு டே 10 இந்த ஹேபிட்டோட நான் வந்து ஆட் பண்ண போகிற ஹேபிட் என்னன்னா ஏர்லி டின்னர். ஓகேங்களா? ஸோ டே 10 சேலஞ்சை பார்த்தீங்கன்னா ஏர்லி டின்னருங்க. ஸோ ஏர்லி டின்னர்னா என்ன? ஏற்கனவே நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ ஏற்கனவே எல்லாருமே வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக நம்மளோட ஒர்க் ஷாப்ல இருந்தே ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து ப்ராசஸாக போகணுன்றால பண்ணாதவங்களுக்கும் ப்ளஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. இதையும் இன்னைக்கு வந்து திருப்பி ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதனால் ஏர்லி டின்னர் வந்து இம்பார்ட்டன்ட்ன்றது. சரிங்களா? ஸோ ஏர்லி டின்னர் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சுலின் ஹார்மோனை பற்றி, அதனால் இன்சுலின் ஹார்மோன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் ஹார்மோன். ஸோ இந்த 2 ஹார்மோனோட செயல்பாடுனால தான் உங்களை வந்து நான் வந்து சீக்கிரமாக வந்து டின்னர் எடுக்க சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இரவு நேரம் வந்து சீக்கிரமாக சாப்பிட சொல்கிறதுக்கு ரீசன் வந்து 2 ஹார்மோன், இன்சுலின் ஹார்மோன், மெலட்டோனின் ஹார்மோன். ஸோ ஒரு ஹார்மோனை பற்றி நான் வந்து எப்படி ஏன் வந்து சீக்கிரமாக நான் சாப்பிட சொல்கிறேன்றத பாருங்கள். ஸோ இன்சுலின் ஹார்மோன் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன், காலையில் ஒரு 10 மணில இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். காலையில் 6 மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ஹார்மோன் சுரக்கிறது. ஒரு 9, 10 மணிக்கு நல்லாவே அந்த ஹார்மோன் சுரக்கும். அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு மேலே அது ரொம்ப கம்மியாகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 0 நிலைமைக்கு வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து எப்பவுமே நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம சாப்பிட்றது நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், இன்சுலின் ஹார்மோனோட ஒரு மெயினான விஷயம் என்னன்னா நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற உணவை வந்து செல்லுக்குள்ளே அனுப்பும். சரிங்களா? செல்லுக்குள்ளே அதோட தேவைகளுக்காக அனுப்பணும்னா இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் வந்து தேவை. அப்போ தான் நம்ம ரத்தத்தில் இருக்கிற உணவு வந்து செல்லுக்குள்ளே போய் சேரும். இப்படி இந்த இன்சுலின் ஹார்மோன் நிறைய இருக்கும்போது சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கிறது அந்த இன்சுலின் ஹார்மோன் தான். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் நிறைய பேருக்கு பிரச்சனை அந்த இன்சுலின் ஹார்மோன் தான் இல்லையா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இரவு வந்து 6 மணிக்கு மேலே எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா அப்போ அந்த இன்சுலின் ஹார்மோன் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றது டைஜஷன் ஆகிட்டு அந்தந்த செல்லுக்குள்ளே போகிறதுக்கு வந்து உடம்பு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலாக நான் வந்து பெஸ்ட் மெத்தடுன்னு சொல்லலாம். சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா இரவு 6 மணிக்கே உங்கள் டின்னரை முடிச்சுட்டு அதோட எதுவுமே பண்ணக்கூடாது. அதோட உங்களோட ஃபாஸ்டிங் மாதிரி ஆரம்பிச்சிடணும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொன்னோம் இல்லையா? 12 மணி நேரமோ 14 மணி நேரமோ. ஸோ அதனால் 6 மணிக்கே வந்து டின்னர் வந்து சாப்பிட சொல்கிறாங்க. பட் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி ஃபீல் பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 8 மணிக்குள்ளேயாவது நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. பட் உங்கள் லைஃப் ஸ்டைல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கலாம். மொதல் நாளே உங்களால் பண்ண முடியாது. ஸோ 7லேருந்து 8 மணிக்குள்ளே உங்கள் டின்னரை வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஆஃபீஸில் இருப்பீங்க, எனக்கு புரியுது. மேக்ஸிமம் 7:30 மணிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா வந்த உடனே நீங்கள் சாப்பிட்றது நல்லது. சரிங்களா? ஸோ 7லேருந்து 8 மணிக்குள்ள. ஸோ மற்றபடி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் சொல்யூஷன் எடுத்துக்கணும். ஏன்னா நான் ஐடியாஸு சஜஷன்ஸ் கொடுப்பேன். உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்ன சின்ன ஐடியாஸ் க்ரியேட்டிவாக நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்கன்றதையும் குரூப்பில் வாய்ஸ் மெசேஜில் போடுங்க. சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்ட்டு. ஸோ இன்னையிலேருந்து இரவு வந்து 7லேருந்து 8 மணிக்குள்ளே உங்கள் டின்னரை முடிக்கணுன்றது எனக்கு உங்கள் சைட்லேருந்து ஒரு ப்ராமிஸ் வேணுங்க. இது லைஃப் டைம் ஃபுல்லாகவே. சரிங்களா? ஒரு சில நாள் தள்ளி போச்சுன்னா பரவாயில்ல, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் மாசத்துக்கு ஒரு 27 நாள், அதாவது வாரத்துக்கு 7 நாளுமே பண்ணணும். மாசத்துக்கு வேணா 1, 2 நாள் வந்து நீங்க வந்து ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் மற்ற நேரம் 99% வந்து 7லேருந்து 8 மணிக்குள்ள நீங்க உங்க இரவு உணவை வந்து முடிச்சுக்கணும். ஏன்னா அந்த டைம்ல தான் ஓரளவுக்காவது இன்சுலின் ஹார்மோன் கொஞ்சமா இருக்கும். நீங்க 9 மணி 10 மணி போனீங்கன்னா இன்சுலின் ஹார்மோன் பெரிய லெவல்ல இருக்காது. சரிங்களா? அப்படி இல்லாம வச்சுன்னா உங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரை இருந்துகிட்டே இருக்கும். அதனால நிறைய பாதிப்புகள் வரும். ஸோ இன்னையிலேருந்து ஏர்லி டின்னர் எடுத்துக்கோங்க. ஸோ இன்சுலின் ஹார்மோன் பத்தி நான் சொல்லிட்டேன். அடுத்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் ஹார்மோன். ஸோ நம்ம அந்த ஒர்க் ஷாப்லேயே நான் ஃப்ரீ ஒர்க் ஷாப்லேயே சொன்ன மாதிரி மெலட்டோனின் ஹார்மோன் தான் வந்து தூக்கம் அதிகமாக வர்றதுக்கும் ப்ளஸ் அது ஒரு ரிப்பேர் ஹார்மோன். சரிங்களா? ஸோ அந்த ரிப்பேர் ஹார்மோன் வந்து நம்ம தூங்கும்போது நம்ம உடம்புகளை எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் தூக்கம் நல்லா வர்றதுக்கும் வரும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீப், அதாவது முதல் நாளே ஸ்லீப்பை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த காலத்தில் மனுஷங்க வந்து இருட்டிலே இருந்ததுனால இருட்டில் தான் மெலட்டோனின் வரும்.
வரும். ஸோ அது ஒரு இது. அதே மாதிரி நீங்கள் சீக்கிரமாக வந்து டின்னர் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சா மட்டும்தான் உங்கள் டைஜஷன் வந்து சீக்கிரமாக முடியும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், உங்களை இன்சுலின் உங்களோட மெல்டின் ஹார்மோனும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் சீக்கிரம் தூங்க சொன்னேன். ஸோ நீங்கள் ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா ஒரு 7-7:30 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 மணி நேரத்தில் கொஞ்சம் டைஜஷன் ஆகிடும், தூக்கமும் நல்லா வரும். ஹெவியாக சாப்பிட்டு தூங்க முடியாது, ஏன்னா உடம்பு வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ 7 to 8க்குள்ளே சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 10 to 10:30 மணிக்கு தூங்குனீங்கன்னா ஒன்று டைஜஷன் நல்லா ஃப்ரீ ஆகி தூக்கமும் அதிகமாக வரும், ப்ளஸ் அந்த மெலட்ரின் ஹார்மோன் வந்து உங்கள் உடம்பை சுத்தம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, உடம்பு ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் தான் செய்யும் ஒரு நேரத்துக்கு. எதர் உங்கள் உணவு செரிக்கும், இல்லை உங்கள் உடம்பை ரிப்பேர் பண்ணும். ஸோ நீங்கள் எர்லி டின்னர் பண்ணிட்டீங்கன்னா மெலட்ரின் ஹார்மோன் 10 மணிக்கு மேலே நல்லா பீக்கில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஹார்மோன் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 10லேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் உங்கள் உடம்பு வந்து ரிப்பேர் ஃபேஸ்லேயே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ 2 ஹார்மோன், இன்சுலின் நைட்டு வந்து கம்மியாயிடும், அதனால நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்ணும். இன்னொன்று மெலட்டோனின் நைட்டு தான் வந்து அதிகமாகும், அதனாலேயே நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்ணும், ஏன்னா அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா நைட்டு. ஸோ இந்த 2 ஹார்மோன்னால உங்களை நான் சீக்கிரம் சாப்பிட சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே சயின்டிஃபிக்கான மெத்தடு தான். ஸோ இன்னையிலேருந்து நிறைய பேர் சாப்பிட்றீங்கன்னா வெல் அண்ட் குட்டு, சூப்பருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 7 மணிக்கு அந்த ஸ்லாட்டுக்கு வாங்க. 6 மணி, நிறைய நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கூட கொஞ்சம் 8 மணிக்கு கூட நீங்கள் சாப்பிட்டுடலாம். 16 hours ஃபாஸ்டிங் கூட இருக்க வேண்டாம். அதாவது ஈவினிங் 6 மணிக்கு, நீங்கள் நைட்டு 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு கூட நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கும். பட் முடியாதவங்க 7 to 8க்குள்ளே உங்கள் இரவு உணவை முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் வந்து ஏர்லி டின்னர். ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து இன்னொரு சேலஞ்ச் உங்களுக்கு கொடுக்குறேன், கமிட்மெண்ட். டெய்லி வாட்ஸ்அப் குரூப்பில் இரவு அந்த 7 to 8, ஏன்னா எனக்கு தெரியணும் இல்லையா நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு நல்ல குட் ஸ்டூடெண்ட்னா அப்படின்றது எனக்கு தெரியணும்னா நீங்கள் 7 to 8க்குள்ளே நீங்கள் அந்த சாப்பிட்டுட்டு டெய்லியுமே ஒரு ஃபோட்டோ, நீங்கள் சாப்பாடு இருக்கு இல்லையா, ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்புங்க. ஸோ இப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்பும்போது நிறைய பேர் சொல்லலாம், நான் வேறு ஏதாவது ஜங்க் ஃபுட் ஏதாவது சாப்பிடுவேனே, எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த 21 நாள் நான் சொல்கிற வரைக்கும் என்ன சாப்பிட்றதுன்றது முக்கியம் இல்லைங்க. இப்போ வந்து எப்போ சாப்பிட்றது தான் முக்கியம். நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சாப்பிடுங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம 2வது மாதம்லாம் வந்து என்ன சாப்பிட்ணுன்றத அடுத்தடுத்த லெவலில் நான் ஒன்று சொல்லுவேன். இப்போதைக்கு நம்ம டைமிங் அதை கரெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ என்ன முடியுதோ எது வேணால் நீங்கள் பரவாயில்ல, உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. பட் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போடணும். 7லேருந்து 8 மணிக்குள்ளே எடுத்து போட்டிங்கன்னா தான் எனக்கும் தெரியும் நீங்கள் சீக்கிரம் டெய்லி சாப்பிட்றீங்கன்ட்டு. ஸோ இந்த சேலஞ்ச் எனக்காக பண்ணுவீங்களா? ஸோ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுறது மூலயமா மற்றவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும், பண்ணாதவங்களும் அதை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரோல் மாடலாகவே இருக்கலாம். ஸோ இன்னையிலேருந்து இரவு டின்னர் எடுத்துக்கோங்க. அந்த 21 days சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் இரவு டெய்லியுமே 7 to 8 நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த லிங்க்கு இந்த வீடியோ கீழே வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். அது என்னன்னா, நீங்கள் திரிபலா சூரணம்ன்ற ஒரு பவுடர், அது வந்து நம்ம ஃபியூச்சர் சேலஞ்சில் இன்னும் 2-3 நாள் அந்த வீடியோஸ் உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ திரிபலா சூரணம்ன்றது ஒரு மூலிகை பவுடரு, ஒரு 3 விஷயத்தை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது நம்ம டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றிலாம் நான் அந்த சேலஞ்ச் வர அன்றைக்கி நான் சொல்கிறேன். இது ஏன் முன்னாடியே வாங்க சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து கீழே இருக்கிற அந்த அமேசான் லிங்க் ஒன்று கொடுத்துருங்க, அந்த கிளிக் ஹியர் டு பர்ச்சேஸ்ன்ற அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் நேமும் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அமேசான் ஸ்டோர் இல்லையா, ஆன்லைன் அதுக்கு போயிடும். ஸோ நான் யூஸ் பண்ணுற பிராண்டு அதுவே வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அது ஒரு 300 ரூபாய் அந்த மாதிரி, 300 ரூபாய், 290 300 ரூபாய் அந்த மாதிரி வரும் நீங்கள் இருக்கிற ஏரியா பொறுத்து. ஸோ 300 ரூபாய் அந்த மாதிரி வரத்துக்கு வந்து இது வந்து 6 மாதத்துக்கிட்ட வருங்க. ஸோ இது 1 கிலோ பவுடர் மாதிரி வரும், அது ஆஃபர் ரேட்லேயே வந்து. ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஒரு வேளை உங்களுக்கு அமேசானில் வாங்க முடியல, இல்லை வீட்டில் யாருக்குமே இருக்குது திரிபலா பவுடர்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் நாட்டு மருந்து கடையில் இருக்கும், நீங்கள் அதுலேயுமே வாங்கிக்கலாம். ஸோ திரிபலா பவுடரு லேகியம் மாதிரி இருக்கும், அதை வாங்கிடாதீங்க. சப்போஸ் வெளியில் வாங்குறீங்கன்னா பவுடர் தான் வேணும். அது குவாலிட்டியாக உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லையா, நான் சொல்கிற அந்த பிராண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து அமேசானில் உங்களுக்கு கொடுக்குறேன், ஈஸியாக இருக்கும், வாங்கிக்கலாம். டோர் டெலிவரியாக அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ நான் கீழே அந்த லிங்க் கொடுக்குறேன், அது இன்றைக்கே மறக்காமல் ஆர்டர் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிங்கன்னா ஒரு 2-3 நாளில் வந்துட்டால் கூட அந்த வீடியோ பண்ணுற டைமில் உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ கீழே வந்து கிளிக் ஹியர் அது மாதிரி லைன் இருக்கும் பாருங்கள், லிங்க் இந்த வீடியோ கீழே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, லிங்கை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ
ஸோ திரிபலா பவுடரை வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு. ஸோ அந்த வீடியோவில் இதை பற்றின பெனிஃபிட் எப்படி சாப்பிடணும் எப்படின்றது வாங்கிட்டீங்கன்னா அந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறேன் எவ்வளோ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னா நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி.